கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா மௌனமாயிருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தேவப்பிள்ளைகளே நம்மளோட கண்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரோட சேர்ந்து நடக்கிறவங்க அவங்கள யாரும் அவங்கள அசைக்க முடியாது பிள்ளைகளே. அவ்வளோ தைரியமாக இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம் அவங்களோட பலனாயிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. பின்ன எதுக்கு அவங்க பயப்படணும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருக்கும்போது அவங்க எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. கர்த்தரோடு கூட நடக்கிறவங்க பாக்கியவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையுள்ளவர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் இரக்கமானவர், கர்த்தர் அன்புள்ளவர். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. என்னோட சத்தத்தை கேட்குற பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கர்த்தர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தேற்று வந்த கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ள தெய்வம். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதம், அல்லேலூயா, இந்த பரிசுத்த வேதம் உண்மையுள்ளது பிள்ளைகளே. இந்த பரிசுத்த வேதத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் இன்றைக்கு லோகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதம் சத்தியம். இந்த பரிசுத்த வேதம் உண்மையுள்ளது. அல்லேலூயா. ஜீவிக்கிற புக்கு இது. அல்லேலூயா. பலருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது உயிருள்ள புக்கு. அல்லேலூயா. இந்த லோகத்தில் எந்த புக்கு படிக்கலினாலும் நமக்கு ஒன்றும் இல்லை பிள்ளைகளே. இந்த புக்கு படிச்சிருக்கணும். இந்த புக்கு நம்மளை சொர்க்கராஜ்யத்திலேக்கு கொண்டு போகும் உயிருள்ள புக்கு. அல்லேலூயா. இயேசுநாதர் உயிருள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேத வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் சகாயித்தார். அவருக்கு நன்றி. நம்ம எவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.